சுகுல் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த வீடியோ மூலமா நான் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடைஞ்சு போய் நான் காணப்படுறேன். என்னை அழிச்சிட்டாங்க, என்னை நிர்மூலம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? நான் அழிவின் விளிம்புல இருக்கிறேன். என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல ஆண்டவர் இப்படி உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன், பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன். உங்க வாழ்க்கை நிர்மூலமாய் போச்சு. பிசாசு என் வாழ்க்கையை அழிச்சிட்டான், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டான், என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையை கட்ட முடியும். ஏன்னா அவர் தான் சொல்றார், நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன்னு கர்த்தர் சொல்றார். உங்க வாழ்க்கை மனுஷனால நிர்மூலமாக்கப்பட்டவைகளாக இருக்கலாம், மனுஷனால பாழாக்கப்பட்டவைகளாக இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி, உங்களுடைய பாழான சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவர் உங்களை பயிர் நிலமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவனை, அந்த இயேசுவை நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த தேவனை நோக்கி கதறுவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நிர்மூலமான சூழ்நிலை மாறும். உங்களுடைய நிர்மூலமான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பயிர் நிலமாக்க அவர் தேவன் இன்றைக்கும் அவளோடு கூட இருக்கிறார். நம் தேவன் எப்பயுமே, அவர் God is a God of restoration. He can restore any kind of situation in our life. You don't think that this situation cannot be changed, this situation cannot be restored. You don't think like that. Leave that situation to the Lord. Leave your life to the Lord. Lord, this is what my situation is all about. இதுதான் என் சூழ்நிலை ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களுடைய நிர்மூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாழான சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றுவீராக. அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா பாழான சூழ்நிலைகள், பாழான பொருளாதார சூழ்நிலை, பாழான பிஸ்னஸ் சூழ்நிலை, பாழான வேலை சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் பயிர் நிலமாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். நல்ல செழிப்பு வரப்போகுது. நீர் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.